வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆயிஷாவின் கயல்விழி. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் அண்ட் ஆர்டர் ஆஃப் த குரூப்னா என்னென்னு பார்த்தோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர். அந்த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் அந்த ஆர்டர் ஆஃப் த குரூப் இது ரிலேட்டடாக வர்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். See the first property, order of E equal to 1, order of the identity element equal to 1. order of the particular எலமெண்ட்னா நம்ம என்ன பார்த்தோம், அந்த எலமெண்ட்டை எத்தனை தடவை நான் மல்டிபிளோ ஆடோ பண்ணும்போது எனக்கு எய்தர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி இல்லாட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்குங்கிறத பார்த்தோம். அப்போ ஈங்கிறதே நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட்டு தான். அப்போ ஒன் டைம் போடும்போதே நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஆர்டர் ஆஃப் E ஈக்குவல் டு 1, ஆர்டர் ஆஃப் த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஈக்குவல் டு 1. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஆர்டர் ஆஃப் A ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் A இன்வர்ஸ். ஆர்டர் ஆஃப் த பர்டிகுலர் எலமெண்ட்டும் தட் இஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் த அந்த எலமெண்ட்டோட இன்வர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தேர்ட் ப்ராப்பர்ட்டி, ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பிஏ. ஆர்டர் ஆஃப் ஏபியும் ஆர்டர் ஆஃப் பிஏவும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஏ பவர் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இ. எலமெண்ட் பவர் ஆர்டர் ஆஃப் த குரூப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி இன்வர்ஸ் ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு கிடைக்குமா. ஸோ ஐ இன்ட்டு எலமெண்ட் ஈக்குவல் டு சேம் எலமெண்ட் தான் வரும். ஐடென்டி எலமெண்ட் இன்ட்டு த எலமெண்ட் ஈக்குவல் டு எலமெண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி என்ன சொல்லலாம், ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி இன்வர்ஸ் ஏபி அண்ட் ஆல்சோ ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ இது எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர். இப்போ இது ரிலேட்டடாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 2013 இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி ஆர் என் அண்ட் கே, தென் ஆப்ஷன் ஏ n ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு 0, ஆப்ஷன் பி n இஸ் நாட் ஈக்குவல் டு கே, ஆப்ஷன் சி n equal to k, option D all of these. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நல்லா பாருங்கள். the order of the element A inverse belongs to G. 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், A அண்டு A இன்வர்ஸ் ரெண்டுமே குரூப் ஜியில் எடுத்துக்கிறோம். அதோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆர்டர் n, செகண்ட் ஒன்னோட ஆர்டர் k. அதாவது ஃபஸ்ட் ஒன் இங்கே என்னது A, அப்போ ஆர்டர் ஆஃப் A ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, A இன்வர்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இப்படி இருந்துச்சுன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்னு பாருங்கள், ஏ இன்வர்ஸ். ஸோ ஏவையும் ஏ இன்வர்ஸையும் வச்சு நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ். பட் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் கே. அப்போ நம்மளுக்கு கிளியராக என்ன தெரியுது, n ஈக்குவல் டு கே. ஸோ அப்போ n ஈக்குவல் டு கே எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி n ஈக்குவல் டு கே இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாகவே நம்ம ஆன்சர் போடலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் which are in G, group Gயில் இருக்கிற 2 elements கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இன்வர்ஸுங்கிற 2 எலமெண்ட்ஸ் நான் குரூப்பில் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்டர் ஆஃப் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n, ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இது ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ். பட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் n, ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு கே. ஸோ n ஈக்குவல் டு கே. ஸோ ஆப்ஷன் C is the correct one. ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்டர். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.